ஸ்ரீராம நவமி என்பது ராமர் அவர்களின் அவதார தினமாக கொண்டாடப்படும் புனித நாள். இந்த நாள் பொதுவாக தமிழ் மாதமான பங்குனி மாதம் சுக்லபட்சத்தின் நவமி திதியில் வருகிறது. பல வருடங்களில் இது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரும். உண்மையான புராண கதை: ராமரின் அவதாரம். பழங்காலத்தில் அயோத்தி என்ற பேரரசில் தசரதர் என்ற மன்னர் ஆட்சி செய்தார். அவருக்கு 3 மகாராணிகள் இருந்தாலும் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டார். அப்போது அவர் மகா யாகம் ஒன்றை நடத்தினார். புத்திர காமேஷ்டி யாகம். யாகம் முடிந்ததும் தெய்வ அருளால் ஒரு பாயசம் கிடைத்தது. அதை அவரது 3 ராணிகளும் பகிர்ந்து கொண்டனர். அதன் பின் சில மாதங்கள் கழித்து 4 குழந்தை பிறந்தார்கள். அவை ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று 4 மகன்கள் பிறந்தனர். அவர்களில் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என கருதப்படுகிறார். ஏனெனில் அப்போது உலகில் அநீதியும் அசுர சக்திகளும் அதிகரித்திருந்தன. அதனை அழிக்கவே அவர் மனிதராக அவதரித்தார். ராமரின் வாழ்க்கை ஒரு தர்ம பாதை. ராமர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ராஜாவின் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. தந்தை வாக்கை காப்பாற்ற 14 வருடம் வனவாசம் சென்றார். மனைவி சீதா மற்றும் தம்பி லக்ஷ்மணனுடன் காட்டில் வாழ்ந்தார். அசுர ராஜன் ராவணன் சீதையை கடத்திய போது தர்மத்திற்கு எதிரான சக்தியை எதிர்த்து போராடினார். கடைசியில் தர்மம் வெற்றி பெற்றது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இராமாயணம் என்னும் மகாகாவியத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஏன் ஸ்ரீராம நவமி முக்கியம்? இந்த நாள் நமக்கு நினைவூட்டுவது சத்தியம், தர்மம், பொறுமை இவை வெற்றி தரும். ராமர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கதை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாகும்.